வியாழக்கிழமை. தொடக்கம் புத்தகம் 16வது அதிகாரம் 1-16 வசனங்கள். ஆகார் தன்னுடைய எஜமானிலிருந்து அனுப்பப்படுகிறார். அப்போது ஆண்டவர் கேட்ட வார்த்தை 8வது வசனம். ஆகார், நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அதற்கு அவர், என் தலைவி சாராயிடம் தப்பி ஓடுகிறேன் என்றார். ஆண்டவரின் தூதரிடம், உன் தலைவிடம் திரும்பி சென்று பணிந்து நட, அவர் வழிவந்து யாவை என்ன முடியாது பெருகை செய்வேன் என்றார். இதோ கருவுற்றிற்கு ஒரு மகனை பெற்றெடுப்பாய், இஸ்மாயில் என்று பெயரிடுவீர், அவன் பெயருக்கு ஆண்டவர் உனக்கு செவி சாய்த்தார். என கருமையானவனை, எங்கிருந்து வருகிறாய், எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? இந்த கேள்வி இன்று நம் ஒவ்வொருடத்தில் கேட்கவில்லை. நீ எங்கிருந்து நீ ஒருவர் சொல்லலாம், இந்த அப்பா அம்மா தந்து உலகத்தில் இறைவனிடத்தால் வந்தவர். எங்கே போய் கொண்டிருக்கும்? இன்னும் வேதியாக உழைத்தவர் எப்படி ஆக தன் தலைவிலிருந்து தப்பித்து ஓடுகிறார். நாம் கடலை விட்டு உலகத்தில் மூடிக்கொண்டிருக்கிறோம். மூடிக்கொண்டே. ஆனால் நாம் அவசரம் திரும்பிப்போம். இன்னைக்கு எந்த அளவுக்கு நீ திரும்பி வந்து எரேமியா 15:19 பார்த்து நீ திரும்பி வந்து முன்னாளித்தாய், என் வாயாக உன்னை பயன்படுத்தி இறைவாக்கினராக இருப்பார், இறைவனுடைய வாயாக இருப்பார். நாம் திரும்பி வர வேண்டும். நாம் எங்கிருந்து வந்தது ஃபஸ்ட்டு உணர வேண்டும். நாம் இவருடைய பிள்ளைகளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் இருளில் இருந்தும் ஒன்சல் டார்க்னஸ் இந்த இயக்கத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கோ நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக கடவுளை நோக்கி ஆண்டவர் பின்னே நாம் செல்ல வேண்டும். வேறு வழியிலே நாம் செல்லாமல் என் மாடுகள், என் கொள்ளடிகள் அவைகளை என்னை பின்தொடர்கின்றன. நாமும் ஆண்டவரை பின்தொடர்ந்து அவருடைய அடிச்சூழலில் வாழ நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரை, எங்கிருந்து வருகிறோம், எங்கே போகிறோம் என்பதை நாங்கள் உங்களிடமிருந்து நாம் வந்திருக்கிறோம். உங்களிடத்திலே நாங்கள் போய் சேர வேண்டும் என்ற வழிநடத்திலே காரணம் எண்ணத்தை காரணம் உங்கள் ஆசிரியை தந்து காரணம் நன்மை.